ஹலோ மக்களே, நமக்கு இன்றைக்கி ஒரு சூப்பர்வான ஜாப் வேக்கன்சிஸ் தாங்க வந்திருக்கு. CSIR மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் அங்கேருந்து தாங்க ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. இது ஒரு மத்திய அரசாங்க வேலை தாங்க, பர்மனெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு ஃப்ரெஷராக இருந்தாலும் நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் +2 பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17 வரை ஏப்ரல் 17 நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 19 வரையும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குங்க. இவங்க மொத்தம் 4 விதமான போஸ்டிங் வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜென்ரல். இதுக்கு வந்து ஓபிசியில் வந்து ஓபிசிக்கு வந்து ஒரே ஒரு வேகன்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இனிஷியல் பேவா பேசிக் பேவா 19,900 ரூபாயும் அவங்க எல்லா அலவன்சஸ் கொடுக்குற எல்லா அலவன்சஸ் சேர்த்தும் மொத்தம் 37,885 ரூபா உங்கள் ஃபஸ்ட் மந்த் சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் ஹிந்தி வந்து மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தியில் வந்து நீங்கள் 30 per மினிட்டுக்கு 30 வார்த்தைகள் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 31 வயசு வரை நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் F&A. இதுக்கு வந்து 2 வேகன்சிஸுங்க. அதில் URக்கு ஒரு வேகன்சிஸும் SCக்கு ஒரு வேகன்சிஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பேசிக் பேவா 19,900 ரூபாயும் அலவன்சஸ்லாம் சேர்த்தா 37,885 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். இங்கிலீஷில் வந்து 30 words per minute நீங்கள் வந்து டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வந்து ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் URக்கு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 28 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். SCக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதிகபட்சமாக 33 வயசு வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். இதுக்கு ஒரு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா EWSக்கு அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கும் வந்து பேசிக் பேவா 19,900 ரூபாயும் அலவன்சஸ்லாம் சேர்த்து 37,885 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து நீங்கள் +2 முடிச்சிருக்கணும். ப்ளஸ் இங்கிலீஷ் வந்து டைப் ரைட்டிங் 30 words per minute அப்படின்றது வந்து நீங்கள் டைப் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதிகபட்சமாக 28 வயசு வரையும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இதுக்கு 4 வேகன்சிஸுங்க. URக்கு 3 வேகன்சிஸும் OBCக்கு ஒரு வேகன்சிஸும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பேவா 25,500 ரூபாயும் எல்லா அலவன்ஸும் சேர்த்து 51,408 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கணும். நீங்கள் வந்து ஷார்ட் ஹேண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UR இருந்தானே 27 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். OBCயாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரையும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் இந்த ஜாபோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா அலவன்சஸுமே கிடைக்குங்க. லைக் டே ரென்ஸ் அலவன்சஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், அதாவது HRA அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ். இது மட்டும் இல்லாமல் உங்கள் டிரான்ஸ்போர்ட் அலவன்சஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், லீவ் டைமில் உங்கள் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், உங்கள் சில்ட்ரன்ஸ் கல்வி செலவு, இது போன்ற எல்லா சலுகைகளும் இருக்குது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வீடு கட்ட போகிறீங்கன்னா அதுக்கு கம்பெனி சைட்லேருந்து அட்வான்ஸுமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஜாபோட பெனிஃபிட்ஸ். எல்லா விதமான சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குற எல்லா அலவன்சஸுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சப்போஸ் இந்த ஜாபில் வந்து 4 வேகன்சிஸ் 4 போஸ்டிங் ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, நீங்கள் 2 போஸ்டிங் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரொஃபஷனரி டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் லைக் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ரொஃபஷனரி டெஸ்ட்டு, செலெக்ஷன் எல்லாமே வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா www.csircmc.res.in. இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். எந்த விதமான அப்டேட்டாக இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ரெகுலராக இந்த வெப்சைட் வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன். நீங்கள் சப்போஸ் SC, ST, OBC நண்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் UR போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் இதே டிபார்ட்மெண்ட்டில் அதாவது CSIR லெபார்ட்ரிலையோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே இல்லை. நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல், OBC, EWC இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டு எந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSIR மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 3026772539. பேங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரமணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IFSC கோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சப்போஸ் SC, ST, உமன் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஊனமுற்ற நண்பர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஸ்கில் டெஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது போன்ற அப்டேட்டுகள் எல்லாமே வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.csircmc.res.in. இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். இதோட எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தாங்க. அதாவது ABCD அந்த அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும். அதுவுமே OMR ஷீட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது எப்படி உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் வந்து ஏதாவது இதில் வந்து ரெண்டுத்துலையும் கேட்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இது எந்த ஸ்டாண்டர்டில் வந்து இந்த எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, +2 ஸ்டாண்டர்டில் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். +2 படிச்சிருந்தா நல்லா நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா ஸோ ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். மொத்தம் 200 கொஸ்டின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 கொஸ்டினுக்கு 2.5 மணி நேரம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, அதாவது எக்ஸாம்லேயே வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 பிரிச்சிருக்காங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், இதுக்கு வந்து 100 கொஸ்டினுங்க 200 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எந்த விதமான நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், இதுக்கு 50 கொஸ்டினுங்க, மேக்ஸிமம் மார்க் 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஆன்சர் வந்து தப்பாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது, நோட் பண்ணிங்க. பேப்பர் 2க்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர், அதுக்குமே வந்து இவங்க வந்து மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், மீடியம் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த PDF வந்து நான் PDF டவுன்லோட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஃபீஸும் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஃபீஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் சொல்கிற அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அட்ரஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, த கண்ட்ரோலர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் CSIR மெட்ராஸ் காம்ப்ளெக்ஸ், தரமணி, சென்னை 6,113,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு 19ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு, மே மாதம். நீங்கள் அதை அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 மே. அதுக்குள்ளே அவங்க ஆஃபீஸில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது வந்து ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுலாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரெக்டான இந்த அட்ரஸுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணி கொரியர் போயிட்டு 29ஆம் தேதி மே மாதத்துக்குள்ளே வந்து ரீச் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இது கூட என்னென்ன ஃபோட்டோ என்னென்ன வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், ஃபோட்டோ கூட வந்து ஃபோட்டோவில் சைன் பண்ணியிருக்கணும். உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அந்த மார்க் ஷீட்டு, ஜெராக்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை தரவாக வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுறங்க மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க.